இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் அந்த இடத்த பார்க்க வந்திருக்கிறோம். இது தேவனுடைய கூடாரத்துக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம். அப்புறம் வானத்தின் வாசல் அது ஒரு கூடாரம் இருக்குது. இப்போ தான் இறங்கியிருக்கோம். இனி பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் பல இடங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா முடியாது. சில நேரம் பாருங்க, பக்கத்து ஊர்ல தான் நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஆனா பல வருஷமா அவங்கள பார்க்க முடியாது. அதை போலதாங்க 33 வருஷங்களுக்கு மேலாக பழக்கமுள்ள ஒரு சகோதரியை நாங்க சொந்த ஊர்ல சந்தித்தோம். அதுக்கு அப்புறம் நாங்க எங்க போனோம், நடந்தது என்ன, அதைத்தான் நீங்க இன்னைக்கு சாட்சியா பார்க்க போறீங்க. இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் அன்பு சகோதரி எஸ்தர் இமானுவேல் அவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் டோனாவூர் பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். மகாராஷ்டிராவில் அவர்களுக்கு வேலையும் உண்டு, வீடும் உண்டு. எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வாரத்தில் 4 மாவடியில் இந்த இடத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, இந்த இடத்துல வந்ததுல உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். பட் அப்ப ஒரு சின்ன கூடாரம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு வியக்கத்தக்க பெரிய கூடாரமா தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் என்பது மிகுந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கீங்க. இப்போ நாங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. சரி, இந்த இடத்துல இருந்து நீங்க நம்முடைய அந்த நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஊர் மக்களுக்கு. அதுபடி வெளியில இருக்கவங்க மக்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல ஜெபிக்கிறவங்களுக்கு, இதன் மூலமா அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த இடம் எவ்வளவு மகத்துவமானது என்று தெரியும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் மூலமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியம் நடக்க என்பது உண்மையிலே பெருமைக்குரியதான விஷயம். தேவனுக்கு அதை மகிமைப்படுத்துகிறதான ஒரு விஷயம் இது. இல்ல நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது உண்மையில உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய சாட்சி. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது இது பண்ணும்போது ஒரு ஃபீலிங் கிடைக்குது. என்னோட நம்ம தேவனுடைய ஒரு மகிமை பிரசன்னத்தை அந்த இடத்துல உணரணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியும். சரி, பாருங்க, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் எண்ணங்களை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். நீங்க வேணா பாருங்களேன், இந்த கைக்கு பின்னாடி ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்போ அவர் தான் உண்மை உள்ள ஒரு தகப்பன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். சரிதானக்கா? 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு அக்காவும் நாங்களும் சேர்ந்து வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் மனதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் வேணுமா? இந்த இடத்துக்கு நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேடுங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு சாட்சியை கேட்டீங்க இல்லையா? பாருங்க, பக்கத்து ஊர் தான், ஆனா பல வருஷம் ஆயிட்டு அந்த இடத்த பாக்குறதுக்கு. இப்ப என்ன பாருங்க, எனக்கு வயசு 56 வயசு. ஆனா மோகன் சி லாசரஸ் பிரதர் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். 4 மாவடி இதுவரை நான் போனதில்லை. நாங்க போய் 2 நாள் தான் ஆச்சு ஊருக்கு. அந்த சகோதரி அன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. பாருங்க, நாங்க அன்றைக்கே 4 மாவடி போனோம். அந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான இடம். அதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சிட்டோம். நாங்க ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய இடத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க எல்லாரும் கண்டிப்பா போங்க. அது மாத்திரம் இல்ல, சகோதரிட்ட சாட்சி கேட்டோம். அந்த இடத்துலயே சொன்னாங்க, நான் பல வருஷமா பார்க்கணும்னு நினைச்சேன், பட் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்ட்டு. அதாவது நமக்கு பல இடங்களை பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான் நாம் அந்த இடத்தை பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்
இன்னொரு சாட்சி இங்கேயே நடந்ததுங்க. அதைத்தான் நாங்க உங்களுக்கு அடுத்த சாட்சியில சொல்ல போறோம். நீங்க தொடர்ந்து சாட்சிகளை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியையும் அவரது குடும்பத்தையும் அவர் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.